So first lesson, relations and functions. So இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம். அது கீழே ஆர்டர்டு பேர் அது பார்ப்போம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கீழே டெஃபினிஷன் இருக்கு பார்த்தியா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இந்த டெஃபினிஷனை வந்து உன் புக்ல வந்து நீ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ, டிக் போட்டு 2 மார்க்னு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு வந்து டெஃபினிஷன்லாம் கேட்கலாம். அப்போ இந்த டெஃபினிஷன்லாம் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்கூல் எக்ஸாம் இப்போ போயிட்டு இருக்கும்போது டிஃபைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா இந்த டெஃபினிஷன் நீங்க எழுதணும். அது ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட், பிங்கிறது ஒரு நான் எம்டி செட். ஃபர்ஸ்ட் நான் புக்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நான் உனக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஏ கிராஸ் பி. இது இவரோட எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஓபன் பிராக்கெட்ல ஏ கமா பின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு பேரு ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? தென் இதுல பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 2, ஏங்கிற செட் கிவன், பிங்கிற செட் கிவன், ஏ கிராஸ் பி என்ன அண்ட் பி கிராஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்களா. இதெல்லாம் வந்து 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்றது அண்ட் பி கிராஸ் ஏ கால்குலேட் பண்றது. ஸோ இதையும் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் இந்த ப்ராக்ரஸ் செக்லாம் வந்து இந்த ப்ராக்ரஸ் செக் வந்து நீ எனக்கு டெய்லி கிளாஸ்க்கு வரும்பொழுது ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எழுத சொல்வேன். ஸோ இதுல இருந்தும் புக் இன்சைடு 1 மார்க் கேட்கலாம். இப்போதைக்கு இந்த பேஜை நம்ம லீவ் பண்ணிக்கலாம். இந்த எவ்ரி லெசனுக்கு நிறைய ப்ராக்ரஸ் செக் இருக்கும். இந்த ப்ராக்ரஸ் செக்குக்குலாம் நம்ம பென்சில்ட்டு ஆன்சர் எழுதி வச்சிட்டோம்னா 1 வேர்டு வந்து புக் இன்சைடு கேட்கறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ராக்ரஸ் செக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி தர போறேன். ஓகேவா? சாப்டர் 1. நீ மியூட் பண்ணிக்கோமா. மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி டவுட் கேளு. சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. சப்போஸ் உங்களுக்கு ஏங்கிற செட் கிவன் 1 2 3ங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க அண்ட் த செட் பி இஸ் 4 and 5. ஸோ ஏ கிராஸ் பி எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, ஸோ ஏங்கிற எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1,4, அதே 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1,5, தென் 2 ஃபிக்ஸ் பண்ணணும் 2,4 2,5, அண்ட் 3 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 3,4 3,5. ஸோ இதில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் இப்படி ஓப்பன் ப்ராக்கெட்ல இப்படி போடுற பேர் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ல தான் எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பி கேட்டாங்கன்னா ஏல உள்ள எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பியோட மேட்ச் பண்ணி எழுதுறோம். இதே இது பி கிராஸ் ஏ கேட்குறாங்கன்னா பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா 4,1 4,2 4,3,
அண்ட் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 1, 5 2 அண்ட் 5 3. இதான் A cross B and B cross A. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டெக்ஸ்ட் புக்ல அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று காமிச்சு கொடுத்தேன். illustration 2. Set A. Set A is 1, 2, 3. And set B is small alphabet A and B. Write A cross B and B cross A. So, இது எப்படி calculate பண்றது? A cross B. So, A element fix பண்ணிக்கோங்க. 1A, 1B. Then 2 element fix 2 fix பண்ணிட்டீங்கன்னா 2A, 2B. Then 3 fix பண்ணிக்கோங்க. 3, A, 3, B. இதுதான் A cross B. இதே இது B cross A calculate பண்ணணும் அப்படின்னா B எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது A ஃபர்ஸ்ட் எழுதுறோம். A1, A2, A3. Then B ஃபிக்ஸ் பண்ணிட்டா B1, B2, B3. So இதுதான் A cross B and B cross A. So Cartesian product எப்படி calculate பண்றதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So A cross B and B cross A. இப்போ டெக்ஸ்ட் புக்ல example 1, அதாவது example 1.1. Example 1.1, if A is equal to 1, 3, 5 and B is equal to 2, 3, then find A cross B and B cross A. This is division number 1. Division number 2, is A cross B is equal to B cross A? The division number 2. If not, why? Third division, show that n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. So இந்த 1.1 sum எப்படி செய்யறதுன்னு first பார்த்துடலாம். Example 1.1, the set given that the set A is equal to 1, 3, 5, the set B is equal to 2, 3, the set A and B are given. So what we need to find? So நம்ம calculate பண்ண வேண்டியது division number 1ல A cross B calculate பண்ணணும், B cross A calculate பண்ணணும். இதான் division number 1. So first இத calculate பண்ணிடலாம். So A cross B is equal to Aங்கிற செட்ல உள்ள first element fix பண்ணிக்கோங்க. 1, 2, 1, 3. Then second element வந்து 3. But 3, 2, 3, 3. Third element 5. 5, 2, 5, 3. So இதுதான் A cross B. Then B cross A. So B உள்ள element fix பண்ணுங்க. 2, 1. இங்க உள்ள first element fix பண்ணிட்டு A உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணி எழுதுங்க. 2, 1, 2, 3, 2, 5. Then 3 fix பண்ணிட்டோம்னா 3, 1, 3, 3, 3, 5. இது வந்து
B cross A. இந்த சிம்பிள் பேர் செட் சிம்பிள். இது ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ டிவிஷன் நம்பர் 1 படி A cross B, B cross A ரெண்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ டிவிஷன் நம்பர் 2 கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா இஸ் A cross B is equal to B cross A? A cross Bங்கிற செட்டும் B cross Aங்கிற செட்டும் சேம் தானான்னு கேட்குறாங்க. சேம்னா எப்போ ரெண்டு செட்டை சேம் சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கணும், ஒவ்வொரு என்ட்ரியும் சேமா இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. இங்க 6 நம்பர்ஸ் இருக்கு. இங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஹியர் ஆல்சோ 6 எலிமெண்ட்ஸ். ஆனா எவ்ரி என்ட்ரி சேமான்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க 1,2 இது 2,1. 1,2னா இங்கேயும் 1,2 தான் இருக்கணும். எவ்ரி எலிமெண்ட் வைஸும் சேமா இருந்தா மட்டும்தான் இந்த 2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம சேம் சொல்ல முடியும். இப்போ டிவிஷன் நம்பர் 2ல என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்? டேக் திஸ் இஸ் நம்பர் 1 ஈக்குவேஷன் and this is number 2 equation. From 1 and 2, A cross B is not equal to B cross A. So உங்க division number 2 question பார்த்தீங்கன்னா தெரியும். A cross B not equal to B cross A இருந்தாலும் இருந்தா if not அப்படி ஈக்குவலா இல்லைன்னா ஏங்கிற ரீசன் கொடுக்கணும். இப்போ நீங்க சொல்லலாம் 1,2 அப்படிங்கிற என்ட்ரி வந்து நாட் ஈக்குவல் 2,1. இங்க 1,2 இருக்கு, இல்ல 2,1 இருக்கு. ஸோ 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1 பிகாஸ் ரீசன் வந்து இதுதான். அண்ட் அதே மாதிரி சொல்லலாம் 1,3ங்கிற என்ட்ரி இஸ் நாட் ஈக்குவல் டு 3,1. சில எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கும், நிறைய 3,2 இருக்கு, ஆனா 3,2 அப்படிங்கிற என்ட்ரி இல்லவே இல்லை, 2,3 இருக்கு. தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டு எலிமெண்ட் ஒரு சாம்பிளுக்கு எடுத்து எழுதினா போதும். இப்போ டிவிஷன் நம்பர் 2 வந்து A cross B is equal to B cross A யான்னு கேட்டா நம்ம நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ரீசன் கேட்டிருப்பாங்க, ரீசன் எழுதியாச்சு. இப்போ டிவிஷன் நம்பர் 2 கம்ப்ளீட் ஆயிடுது. டிவிஷன் நம்பர் 3 என்ன கேட்குறாங்கன்னா n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. So division number 3, n of A cross B. இங்க A cross B ல நம்ம எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம். n of A cross B னா number of elements in the set A cross B. கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ n of A cross B is equal to 6. n of B cross A, B cross A ல கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. Here also 6. அப்புறம் n of A தேவைப்படுது. ஸோ n of A is equal to ஏங்கிற செட்ல எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. n of B, ஸோ B ல உள்ள எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணுங்க. 1 2. ஆனா n of A cross இந்த ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். n of A into n of B. This is equal to 3 into 2. This is equal to 6. So third division என்ன கேட்டிருந்தாங்கன்னா n of A cross B, n of B cross A and n of A cross n of B. இந்த மூணு சேமா அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, n of A cross B 6, n of B cross A 6, n of A cross n of B, that is multiplication, also 6. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? Therefore n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஸோ டிவிஷன் நம்பர் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுல கொஸ்டின் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. கோகுல் டவுட் இருந்தா கேளுமா? இப்போ டவுட் இல்ல மேம், நல்லா புரியுது. நல்லா புரியுதா? எஸ் மேம். உனக்கு விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எதுவும் டவுட் இல்லையே? இல்ல மேம். டவுட்ஸ் கேட்கலாம். இது டவுட் இல்ல மேம், புரிஞ்சுது. நான் நடத்திட்டு இருக்கும்போது டவுட் கேட்கணும்னா கூட நீ அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்கலாம். எஸ் மேம். இந்த டிவிஷன் எக்ஸாம்பிள் 1.1ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம், 1.1 டவுட் இல்ல. சரி. Example 1.2, if A cross B is equal to
செட்டுக்குள்ள 3,2 3,4 5,2 5,4 then find a and b. ஸோ இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் தான். 10th பொறுத்த வரைக்கும் 2 மார்க் சம்மே லென்த்தியா தான் கேட்பாங்க. அந்த 3 hours எக்ஸாம்ல நமக்கு வந்து இந்த பேப்பரை முடிக்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா 5 மார்க்ஸ் சம் லென்த்தியா இருக்கும், 2 மார்க்ஸ் சம்மே கொஞ்சம் லென்த்தியா தான் கேட்பாங்க. சம்டைம் இதெல்லாம் 2 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, பாத்துடலாம் சம்ம. Example 1.2. So what is given? The given thing is A cross B is equal to 3,2, 3,4, 5,2, 5,4. What we need to find? To find the set A and set B. செட் ஏங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்டர்டு பேர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் செட் ஏ. அப்போ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது நீங்க அதை எழுதணுங்கிற நெசசரி இல்லை. ஸோ எவ்ரி ஆர்டர்டு பேர்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணி பாருங்க. ஹியர் 3, ஹியர் 3, 5, 5. ஸோ ரிப்பீட்டட் ஆயிருக்கு, நம்ம ரிப்பீட் பண்ணி எழுதணும்னு தேவையில்லை. இப்போ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3,5 ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் ஈச் ஆர்டர் பேர். அண்ட் செட் பி பார்த்துட்டிங்கன்னா இதே ஆர்டர் பேர்ல இருக்கக்கூடிய செகண்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரினா 2, 4, 2, 4. ரிப்பீட் ஆகிற எலிமெண்ட்ஸை வந்து ஒன் டைம் எழுதினா போதும். 2,4. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செட் ஏங்கிறது 3,5, செட் பிங்கிறது 2,4. இல்ல டவுட் இருக்காமா கூகுள்? இல்ல, டவுட்ஸ் இல்ல. ஆஹா, புரியுதா? எஸ் புரியுது. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம் இன்னைக்கு. எஸ் மேம். Example 1.3. Let A is equal to x belongs to n 1 less than x less than 4. B is equal to x belongs to W such that the symbol such that read பண்ணனும். 0 less not is equal to x less than 2. C equal to x belongs to n such that x less than 3. Verify that division number 1 A cross B union C equal to A cross B union A cross C. Division number 2 A cross B in the symbol per intersection B intersection C is equal to A cross B intersection A cross C. So division number 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So division number 2 வேணா நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணலாம். So given that the set A is equal to x belongs to n. n is natural number set such that 1 less than x less than 4. So B is equal to
x belongs to w. wங்கிறது whole number set. 0 less than or equal to x less than 2. The set C is equal to x belongs to n such that x less than 3. So questionல இந்த ஃபார்மட்ல கொடுத்திருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன, பிங்கிற செட்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ், சிங்கிற செட்ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஆனா செட் ஏக்குள்ள 1க்கும் 4க்கும் இன்பிட்வீன் நம்பர்ஸ் தான் இருக்கலாம். ஸோ 2, 3 மட்டும் தான் வர முடியும். 1 வரணும்னா இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும், 4 வரணும்னா ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ஸோ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2 and 3. செட் ஏல வந்து 2ம் 3ம் இருக்கு. அண்ட் செட் பி, பிங்கிற செட் பாருங்க ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க 0 லெஸ் than or equal to 0 இன்க்ளூடிங் 1 வரும். 2 வரும்னா இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும், இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இல்ல. ஸோ 0 and 1 மட்டும்தான் பிங்கிற செட்ல இருக்கு. சிங்கிற செட்டுக்குள்ள எக்ஸ் லெஸ் தேன் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 வராது, ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தா 3 வரலாம். ஸோ ஏ எழுதிட்டோம், பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. ஸோ டிவிஷன் நம்பர் 1 நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்யுங்க, ஆஃப்டர் தட் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையுமே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் டேர்ம் செய்யணும், தென் ஹோல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பி யூனியன் சி. இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாமே நம்ம மைண்ட்லேயே லோன் பண்ணியிருக்கோம். பி யூனியன் சி, பி செட்டை எழுதிக்கோங்க 0, 1 யூனியன் சி செட் 1, 2. யூனியன் அப்படின்னா இந்த 2 செட்டோட எலிமெண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். ஜாயின் பண்ணி எழுதுறதுன்னா எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆனா 1 டைம் எழுதினா போதும். 0 here 1 here also 1, right, 1 time only. So 1, 2. இப்போ B யூனியன் C ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் A cross B யூனியன் C இதை ஃபுல்லா முடிக்கணும். A cross B union C is equal to, so உங்க A செட் எழுதுங்க 2 and 3. The cross symbol B union C 0, 1, 2. So already A Cartesian product எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தோம். is equal to first செட்ல ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 எலிமெண்ட்ஸை மேட்ச் பண்ணிடணும். 2, 0, 2, 1, 2, 2. The second element fix பண்ணுங்க, that is 3, 3, 0, 3, 1, 3, 2. So totally 6 entries, 1, 2, 3, 4, 5, 6. நம்ம left hand side complete பண்ணிட்டோம். Take this is a number 1 equation. இப்போ right hand side போடலாம். So right hand side bracket term first போடுங்க, A cross B. Write the A elements of A 2, 3 cross B 0, 1. First 2 fix பண்ணலாம், 2, 0, 2, 1. Then 3 fix பண்ணிக்கோங்க, 3, 0, 3, 1. இப்போ A cross B complete பண்ணிருக்கோம். A cross C calculate பண்ணணும். செட்டை எடுத்து எழுதிட்டு செஞ்சா தப்பு வராது. 2, 3 cross C. ஸோ ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செட்டை இங்க ரெஃபர் பண்ணிட்டே ஆன்சர் மட்டும் இந்த லைனை மட்டும் எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதும்போது நம்ம தப்பா எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம்.
ஸோ அதை பண்ண வேண்டாம். செட்டை எழுதுங்க, அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். ஹியர் 2 ஃபிக்ஸ் பண்றோம், 2,1 2,2. தென் 3 ஃபிக்ஸ் பண்றோம், 3,1 3,2. A cross B கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். A cross C also calculated. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கு? இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் கால்குலேட் பண்ணணும். A cross B union A cross C. This is equal to union means so இதில் உள்ள எலிமெண்ட்ஸையும் இதில் உள்ள எலிமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து ஒரே செட்ல எழுத போறோம். சில ஆர்டர் பேர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்க ஒன் டைம் எழுதினா போதும். 2,0 2,1 பாருங்க. ஸோ ரிப்பீட் ஆகிற எலிமெண்ட்ஸை வேணா நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். So here 2,1, here also 2,1. Write one time only. And 3,0, 3,1. ஒரு என்ட்ரி எழுதும் பொழுது அதே எலிமெண்ட் அடுத்த செட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுல விடுபடுற எலிமெண்ட்ஸ் 2,2 and 3,2. So A cross B union A cross C also calculated now. ஸோ இப்போ இதோட எலிமெண்ட்ஸ் வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எலிமெண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த செட் கூட டிட்டோ ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். 2,0 here 2,0, 2,1 here also 2,1, 3,0 3,0, 3,1 2,2 இங்கேயும் 2,2 இருக்கு, 3,2 here also 3,2. ஸோ ரெண்டு செட்டு சேம்ங்கிறது அந்த செட்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய எவ்ரி எலிமெண்ட்ஸ் அப்படியே சேமா இருக்கணும். அப்படி பார்த்தா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் முடிச்ச செட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கால்குலேட் பண்ணிருக்கிற செட்டும் டிட்டோ ஈக்குவலா இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 and 2 என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ கொஸ்டின் இருந்து ரெண்டு டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் டிவிஷன் நம்பர் 1 இஸ் ப்ரூவ்டு.